السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها النبي قل لأزواجك وبناتك ونساء المؤمنين يدنين عليهن من جلابيبهن ذلك أدنى أن يعرفن فلا يؤذين. صدق الله العلي العظيم. وقال نبينا وحبيبنا قرة أعيننا محمد صلى الله عليه وسلم: لا تسافر المرأة إلا مع ذي محرم، أو كما قال عليه الصلاة والتسليم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹுவின் திருப்பெயரால் தொடங்குகிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் அருளும் நம் அனைவரின் மீதும் வந்து சேரட்டுமாக. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்தருள்வானாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைய தினம் 10ஆம் வகுப்பு மற்றும் 11ஆம் வகுப்பிற்கான தேர்வு முடிவுகள் வெளியாக இருக்கிறது. இதே மாதத்தில் 8ஆம் தேதி +2 தேர்வு முடிவு வெளியானது. பிள்ளைகளுக்கான தேர்வு முடிவுகள் வெளியாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அடுத்து அவர்களை எந்த மாதிரியான உயர்கல்வியில் சேர்ப்பது, அவங்களை எந்த மாதிரியாக வழி நடத்துவது, பாலிடெக்னிக்கில் சேர்க்கிறதா, ஐடிஐயில் சேர்க்கிறதா, அல்லது டிப்ளமா படிக்க வைக்கிறதா, மார்க்கெட்டிங்கில் சேர்க்கிறதா, +2 முடித்தவர்களாக இருந்தால் அவர்களை இன்ஜினியருக்கு சேர்க்கிறதா, அல்லது மருத்துவ கல்வியில் சேர்ப்பதா என்றெல்லாம் பல்வேறு சிந்தனைகளிலும் குழப்பத்திலும் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அத்தோடு படித்த அந்த மாணவர்களும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். பொதுவாகவே நம் சமூகத்திற்கு உயர்கல்வி அப்படிங்கிறது ரொம்ப அடிப்படையானது. அதுவும் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை மிக மிக அவசியமானது, தேவையானது. ஏனென்றால் கல்விதான் ஒரு மனிதனுக்கு கண்ணியத்தை பெற்றுத்தரும், அதிகார வலிமையை பெற்றுத்தரும், சமுதாயத்தில் தலை நிமிர்ந்து நிற்க வைக்கும், அத்தோடு பொருளாதாரத்தையும் நமக்கு கிடைக்கப்பெறும். கல்வி இல்லாத சமுதாயத்திற்கு அதிகார வலிமை நிச்சயமாக கிடைக்காது. மிக சொற்பமான மக்களாக இருந்தாலும் கல்வி இருந்துவிட்டால், தேவையான அளவிற்கு அறிவு அவர்களுக்கு இருந்தால் நிச்சயமாக அவர்கள் வாழ்க்கையில் ஜொலிப்பார்கள், அதிகார வலிமையோடு இருப்பார்கள் என்பதற்கு இன்னைக்கு உலகத்தில் யூதர்கள் தான் சான்று. ஏனென்றால் இன்றைக்கு உலக மக்கள் தொகையில் இஸ்லாமியர்கள் 1/4 இருக்கிறார்கள். சுமார் 800 கோடியை தாண்டி போய் கொண்டிருக்கிற உலக மக்கள் தொகையில் ஏறத்தாழ
200 கோடியை நெருங்கி கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாமியர்கள். நாளில் ஒரு பகுதி. ஆனால் உலக மக்கள் தொகையில் யூதர்கள் எவ்வளோ இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் வெறும் 15 கோடி மட்டும்தான். உலகம் முழுக்க, ஒரு நாட்டில் நான் சொல்லலை, உலகம் முழுக்க யூதர்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ இருக்கிறாங்க அப்படின்னா வெறும் 15 கோடி. அதாவது ஒட்டுமொத்த உலக மக்கள் தொகையில் 0.2% மட்டும்தான் யூதர்கள் இருக்கிறாங்க. அதாவது 1% கூட இல்லை. ஒட்டுமொத்த உலக மக்கள் தொகையிலும் 1% கூட இல்லாத அந்த யூதர்கள் இன்னைக்கு உலகத்தையே ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறார்கள். உலகத்தின் பல்வேறு நாடுகளை அவர்கள் இயக்கி கொண்டிருக்கக்கூடிய அதிகார வலிமை பெற்றவர்களாக இன்னைக்கு யூதர்கள் இருக்கிறார்கள். மிக பெரும் வல்லரசு நாடு என்று சொல்லிக் கொள்கிற அமெரிக்காவை கூட இன்னைக்கு யூதர்கள் தான் இயக்குறாங்க. யூதர்களின் பிடியில் தான் அமெரிக்கா இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் இஸ்லாமிய பல்வேறு நாடுகளை யூதர்கள் இயக்கிட்டு இருக்கிறாங்க. வெறும் 1% கூட இல்லாத யூதர்களுக்கு இவ்வளோ பெரிய அதிகாரம் எப்படி வந்தது? உலகத்தின் பல்வேறு நாடுகளை இயக்கின்ற அளவிற்கு ஆற்றல் அவர்களுக்கு எங்கிருந்து வந்தது என்றால் அவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த கல்வி, அறிவு, திறன். அதுதான் அவர்களுக்கு இந்த வலிமையை பெற்று தந்திருக்கிறது. கம்ப்யூட்டர் தொழில்நுட்பம் இன்னைக்கு அதிகமாக யூதர்கள் கையில் தான் இருக்கு. மிக பெரும் உலகத்தில் இருக்கக்கூடிய கணினி தொழில் நிறுவனங்கள் அவங்க கையில் தான் இருக்குது. உலகத்தின் வலிமை என்று சொல்லப்படுகின்ற மீடியா இன்னைக்கு யார் கையில் இருக்குதுன்னா யூதர்கள் கையில் தான் இருக்குது. இன்னைக்கு எந்த மாதிரி செய்தி வெளியிடணும், மக்களை எந்த சிந்தனையில் வைக்கணும் அப்படிங்கிறத அவன் தான் அதில் கவனம் செலுத்தி கொண்டு இருக்கிறான். அவன் என்ன செய்தி வெளியிடுறானோ அந்த செய்தி தான் இன்னைக்கு நாம் படிச்சுட்டு இருக்கிறோம், பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த சிச்சுவேஷனில் மக்களை இந்த கவனத்தில் வைக்கணும் அப்படின்னு அவன் முடிவு பண்ணி அதற்கு தகுந்த மாதிரி மீடியாவை பயன்படுத்திகிட்டு இருக்கிறான். மீடியாவினுடைய வலிமை இன்னைக்கு யூதர்கள் கையில் இருக்குது. ஒட்டுமொத்த உலகத்தையும் அவர்கள் மறைமுகமான முறையில் இயக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு வலிமையான ஆற்றல் மிக்க சமூகமாக இன்னைக்கு யூதர்கள் இருக்கிறாங்க. 1% கூட இல்லாத அந்த யூதர்களால் எவ்வளோ பெரிய வலிமை மிக்க சமுதாயமாக எப்படி அவர்கள் இருக்க முடிகிறது என்றால் அவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த கல்வி, நாலேஜ். இன்னைக்கு +2 முடிச்சுட்டு உயர்கல்விக்கு போகிறோமா இல்லையா? இந்த உயர்கல்விக்கு போகக்கூடிய இஸ்லாமியர்களுடைய சதவீதத்தை நாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 0.1. 1% கூட இஸ்லாமியர்களில் +2 முடிச்சுட்டு உயர்கல்விக்கு போகக்கூடியவங்க இல்லை. ஆனால் யூதர்கள் எவ்வளோ இருக்கிறாங்க தெரியுமா? வெறும் 15 கோடி மட்டுமே உலகத்தில் இருக்கக்கூடிய யூதர்கள் 40% பேர் அவர்கள் உயர்கல்வி படிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நம்ம கல்வியில் மேம்பட்டு இருக்கிறாங்க, நாலேஜில் அவர்கள் உயர்ந்திருக்கிறார்கள். எனவே தான் அதிகாரி வலிமையோடு இன்னைக்கு யூதர்கள் உலகத்தில் தடம் பதித்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அதிகார வலிமை வேண்டும் என்றால் நமக்கு கல்வி வேண்டும். நம்ம சமுதாயத்தை கல்வியை நோக்கி அவர்களை நகர்த்தி ஆக வேண்டும். கல்வி அவசியம். ஆனால் அதே சமயத்தில் கல்வியோடு சேர்ந்து பாதுகாப்பும் இருக்கிறதா என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். இன்னைக்கு அதிகமாக பெண் பிள்ளைகள் நிறைய மார்க் வாங்கியிருக்கிறாங்க. எப்போதுமே அது என்னைக்கும் இருக்கக்கூடிய ஒரு இயற்கையான ஒன்று தான். கல்வியில் அதிக தேர்ச்சி பெறுறது ஆம்பளை பசங்களா பொண்ணுங்களானுங்கன்னா பொண்ணுங்க தான் அதிகமாக இருப்பாங்க. பெண் பிள்ளைகள் அதிகமாக தேர்ச்சி பெற்று இருக்கிறார்கள். +2 தேர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் அல்லது 10th தேர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளை அடுத்து நாம் எந்த கட்டத்திற்கு நகர்த்துவது என்று பெற்றோர்கள் யோசித்து கொண்டிருக்கிற இந்த வேளையில் கல்வியை கொடுக்கிற அதே நேரத்தில் அவர்களுக்கு பாதுகாப்பு ஊர்ஜிதமாக இருக்கிறதா என்பதில் கவனம் செலுத்த வேண்டும். என்ன இன்னைக்கு இந்திய நாடு பெண்களுக்கான பாதுகாப்பு இல்லாத நாட்டில் முதல் வரிசையில் இந்தியா தான் இருக்குது. பெண்களுக்கு அதிகமாக பாதுகாப்பு இல்லாத நாடு எதுன்னு கேட்டால் இந்தியா.
பொம்பளை பிள்ளைங்க வெளியே போகக்கூடிய இடங்களில், பயணிக்கக்கூடிய இடங்களில், பணி செய்யக்கூடிய இடங்களில், கல்வி பயிலக்கூடிய இடங்களில் அவர்களுக்கு போதுமான பாதுகாப்பு இல்லை. பெண் பிள்ளைகள் வீட்டில் விட்டு வெளியே போயிட்டு திரும்பி வருவாங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறியாகவே இருந்து கொண்டிருக்கிறது. 2019 பொள்ளாச்சியில் நடந்த சம்பவம், பெண் பிள்ளைகளை பழக்கப்படுத்தி கொண்டு அவர்களோடு பழகி அவர்களை தனக்கு இணங்க வைத்து தன் நண்பர்களுக்கு இரையாக்கி மிகப்பெரிய ஒரு அட்டூழியத்தை, அநியாயத்தை செய்த அந்த 9 பேருக்கு இன்னைக்கு ஆயுள் தண்டனையை கோர்ட்டு விதித்திருக்கிறது. சுமார் 6 வருடங்களாக காத்திருந்த மக்களுக்கு உலகத்தினுடைய பார்வையே திரும்பி பார்க்க வைத்தது இந்த பொள்ளாச்சி சம்பவம். எல்லோருக்கும் அந்த தீர்ப்பு ஒரு ஆறுதலை தந்திருக்கிறது என்றாலும் அந்த பெண் பிள்ளைகளுடைய வாழ்க்கை கேள்விக்குறியானது தானே. நூற்றுக்கணக்கான பெண் பிள்ளைகள் அந்த 9 பேரால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. எல்லாமே படிக்கிற காலேஜ் பிள்ளைங்க. ஏதோ ஒரு வலையில் அவர்கள் சிக்கிவிட்டார்கள். அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை போனது தானே, திருப்பி மீட்டு எடுக்க முடியாத மானம் போனது தானே. அதனால் பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டிய கடமை, பொறுப்பு நமக்கு இருக்கிறது. குறிப்பாக பெற்றோர்களுக்கு இருக்கிறது. கல்வியை கொடுப்பது முக்கியமல்ல, அந்த கல்வியோடு அந்த பிள்ளைகளுக்கு செக்யூரிட்டி இருக்குதா அப்படிங்கிறத ரொம்ப கவனத்தோடு நாம் அதில் செயல்பட வேண்டும். பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த பாதுகாப்பு இல்லாத கல்வி தேவையில்லை. பெண் பிள்ளைகளும் கல்வியில் உயர வேண்டும் தான், அதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. ஆனால் அதைவிட மிக முக்கியமானது அவர்களது பாதுகாப்பு அம்சம். பெண்கள் சமூகத்தின் கண்கள் என்று சொல்லுகிறோம். எந்த அடிப்படையில் இந்த சொல் வழக்கு வந்தது? உடம்பில் இருக்கக்கூடிய உறுப்புகளில் மிக மிக முக்கியமான ஒரு உறுப்பு அப்படின்னா கண் தான். மற்ற எந்த உறுப்புகள் பாதிக்கப்பட்டாலும் ஒரு மனிதன் இயல்பாக இயங்க முடியும், வாழ முடியும். ஆனால் கண் பார்வை இல்லைன்னா இயல்பாக அவனால் உலகத்தில் வாழ முடியாது. இன்னொருத்தருடைய தேவை இல்லாமல், இன்னொருத்தருடைய உதவி இல்லாமல் அவரால் இயங்க முடியாது. அதனால் கண் பார்வை என்பது மிக முக்கியமானது. இந்த கண் அப்படிங்கிறதுக்கு அரபியில் ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க, ஐன். ஐன் அப்படிங்கிற வார்த்தையை கண்ணுக்கு சொல்லுவாங்க. கண்ணுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த ஐன் என்ற வார்த்தைக்கு அசல் பொருள் என்ன தெரியுமா? டிக்ஷனரியான பொருள். ஒரு சமூகத்தில் உயர்ந்தவர், கரீமுல் கௌம், ஷரீஃபுல் கௌம், ஒரு சமுதாயத்தில் சிறப்பிற்குரியவர் அப்படிங்கிறது ஐன் என்ற வார்த்தைக்கு பொருள். விலை மதிக்க முடியாத உயர்வான பொருள் அப்படிங்கிறது ஐன் என்ற வார்த்தைக்கு சொல்லப்படுகின்ற அர்த்தம். அந்த அர்த்தத்தை தாங்கிய வார்த்தையை தான் கண்ணுக்கு பயன்படுத்துகிறோம். அப்படின்னா கண் அப்படிங்கிறது மிக உயர்வான, விலை மதிக்க முடியாத ஒரு பொருள். உடல் உறுப்புகளில் கண் எவ்வளவு முக்கியமானதோ அந்த மாதிரி சமூகத்தில் பெண்களும் மிக முக்கியமானவர்கள். ஒரு ஆணுடைய வாழ்க்கைக்கு பெண்ணுடைய துணை இல்லாமல் ஆணுடைய வாழ்க்கை முழுமை பெறாது. பெண்ணுடைய துணை இல்லாமல், பெண்ணுடைய உதவி இல்லாமல் ஒரு ஆணுடைய வாழ்க்கை இயல்பாக இருக்காது. மனைவியாக, தாயாக, பிள்ளையாக, சகோதரியாக, இப்படி பல்வேறு பரிணாமங்களில், பல்வேறு கதாபாத்திரங்களில் இன்றைக்கு பெண்கள் நம்மோடு இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இல்லை என்றால் நாம் இல்லை என்று சொல்லப்படுகின்ற அளவிற்கு சமூகத்தின் மிக முக்கிய அம்சமாக பெண்கள் இருக்கிறாங்க. பெண்கள் சரியில்லைன்னா ஒரு குடும்பம் சரி இருக்காது. பெண்கள் சரியில்லைன்னா ஒரு சமுதாயத்திற்கு கண்ணியம் இருக்காது. ஒரு குடும்பத்தின் கண்ணியம், ஒரு சமூகத்தின் கண்ணியம் அனைத்தும் பெண்கள் கையில் தான் இருக்கிறது. எனவேதான் பெண்களை கண்ணுக்கு ஒப்பிடுகிறோம். ரெண்டாவது, உடல் உறுப்புகளில் நம்ம ரொம்ப கவனம் செலுத்துறது எது அப்படின்னா கண்ணு தான். கண்ணை தான் ரொம்ப அதிகமாக பாதுகாப்போம். தூசி விழுந்துடக்கூடாது, அதிகமான ஒளி கண்ணில் பற்றக்கூடாது, எந்த பொருளும் கண்ணில் விழுந்துடக்கூடாதுங்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப கவனமாக இருப்போமா இல்லையா? ஒரு பொருள் தூக்கி போடும்போது கூட கண்ணில் விழுந்துட போதுடா அப்படின்னு சொல்லுவோம். கையில் விழுந்துட போதுன்னு யாரும் சொல்ல மாட்டோம். மூக்கில் விழுந்துட போதுன்னு யாரும் சொல்ல மாட்டோம். கண்ணில் விழுந்துட போதுடா பார்த்து போடு அப்படிங்குவோம்.
கண்ணை பாதுகாக்கிற விஷயத்தில் ரொம்ப கவனம் செலுத்துவோம். அந்த மாதிரி பெண்களை பாதுகாப்பதில் நமக்கு கவனம் வேண்டும், எச்சரிக்கை வேண்டும், விழிப்புணர்வு வேண்டும் என்பதற்குத்தான் அந்த சொல்லாடலை பயன்படுத்தப்படுகிறது. இன்னைக்கு பெண் பிள்ளைகள் விஷயத்தில் நாம் எந்த அளவிற்கு எச்சரிக்கையோடு இருக்கிறோம் என்பதை நாம் கவனித்து பார்க்க கடமைப்பட்டு இருக்கிறோம். இஸ்லாம் பெண்களுடைய பாதுகாப்பு விஷயத்தில் அதிக அக்கறை செலுத்துகிறது. அதன் ஒரு அம்சம்தான் ஹிஜாப். பெண்கள், வயதிற்கு வந்த ஒரு பெண்கள், பருவமடைந்த பிள்ளைகள் தன்னை மறைத்து கொள்ளாமல் வெளியே வரக்கூடாதுன்னு இஸ்லாம் சட்டமாக சொல்லி இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹன் நபியு, நபியே, குல்லி அஸ்வாஜிக் வ பனாதிக் வ நிசாயில் முஃமினீன், உங்களுடைய மனைவிமார்கள், உங்களுடைய பெண் பிள்ளைகள், ஏனைய எல்லா முஸ்லிமான பெண் மக்களுக்கும் நீங்கள் சொல்லிவிடுங்கள், யுத்னீன அலைஹின்ன ஜலாபீபிகின், அவர்கள் தங்களுடைய முகத்தில் முந்தானைகளை போட்டிக் கொள்ளட்டும். முகத்தை மறைக்காம, உடல் உறுப்புகளை மறைக்காம அவர்கள் வெளியே வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு 2 காரணத்தை அல்லாஹ் சொல்றான். என்ன தெரியுமா? ذَلِكَ أَدْنَىٰ أَن يُعْرَفْنَ فَلَا يُؤْذَيْنَ, அதுதான் அவர்கள் யார் என்பதை அடையாளப்படுத்தும். புர்கா தான், ஹிஜாப் தான் வரக்கூடிய பெண் யார் அப்படிங்கிறதுக்கு அடையாளமே அந்த உடை தான், அந்த துணி தான். மதீனாவில் சில யூதர்கள் இருந்தாங்க. வெளியே பெண்கள் வந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்களை சீண்டுவது தான் அவங்களுடைய பழக்கம். இன்னைக்கு மாதிரி வசதிகள் அன்னைக்கு இல்லை. வீட்டில் பாத்ரூம் போக முடியாது, அவுட் சைடு தான் போய் ஆகணும். அவுட் சைடு போறதுக்காக பெண்கள் வர்றாங்க அப்படின்னு சொன்னா யூதர்கள் வந்து சீண்டுவாங்க, அவங்கள நோண்டுவாங்க. இதே ஆடைகளை உடுத்தி முழுமையாக தன்னை மறைத்து கொண்டு போனால் கிட்ட நெருங்க மாட்டாங்க, அவங்க கிட்ட போகக்கூடாது அப்படின்ட்டு ஒதுங்கி போயிடுவாங்களாம். நல்லா அதைத்தான் சொல்றான், ذَلِكَ أَدْنَىٰ أَن يُعْرَفْنَ, அவர்கள் யார் என்பதை அடையாளப்படுத்தும் ஒன்றாக அவர்கள் மேனியில் அவர்களை மறைக்கக்கூடிய அந்த ஹிஜாப் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். சமீபத்தில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனில் வந்து மேடையில் வந்து முஸ்லீம் பிள்ளை நிற்குது, மற்ற ஏனைய பிள்ளைங்களும் நிற்கிறாங்க. ஒரு செலிபிரிட்டி ஒருத்தர் வந்து எல்லாத்தையும் கை குலுக்கி ஹக் செய்கிறாரு, ஹக் பண்ணுறாரு. எல்லாத்தையும் கை குலுக்கி ஹக் பண்ணுறவர் புர்காவோடு நிற்கக்கூடிய ஒரு பிள்ளை நிற்கிது. அவர்கிட்ட வரும்பொழுது அவர் கிட்டையும் வரல, அந்த பிள்ளை வரும்போது கிட்டையும் வரல, கையும் கொடுக்கல. அந்த பிள்ளையும் பக்குவமாக தான் நிற்கிது. இவர் வந்து கை கொடுப்பாரு பார்த்தா இவரும் கை கொடுக்கல, அப்படி ஒதுங்கி நிற்கிறார். ஒதுங்கி கையை மட்டும் காட்டிட்டு அப்படி விட்டுறார். தன்னிடத்தில் இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை எது அடையாளப்படுத்துதுன்னா அந்த பொம்பளை புள்ள போட்டிருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸு தான். அந்த புள்ள வந்து புர்கா போடாமல் வந்திருந்தா அந்த செலிபிரிட்டியை அந்த புள்ள கையும் கொடுத்துருப்பாரு, கை குலுக்கியிருப்பார். அந்த ட்ரெஸ்ஸு நம்மளை அடையாளப்படுத்துது. நான் பாய்மா, என் கிட்ட வரக்கூடாது, என்னை நோண்டக்கூடாது, சீண்டக்கூடாது, பக்கத்தில் நெருங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பாதுகாப்பை அந்த ட்ரெஸ் நமக்கு கொடுக்குது, நம் பிள்ளைகளுக்கு, பெண் மக்களுக்கு. ذَلِكَ أَدْنَىٰ أَن يُعْرَفْ, யார் என்பதை அடையாளப்படுத்தும் அம்சமாக இருக்கிறது. 2வது அல்லாஹ் சொல்றான், فَلَا يُؤْذَيْنَ, அந்த ட்ரெஸ் இருந்துச்சு அப்படின்னா, ஹிஜாப் இருந்துச்சு அப்படின்னா அவர்கள் யாராலும் பாதிப்புக்குள்ளாக மாட்டார்கள். பாதுகாப்பு அம்சம் அதுதான். அதனால்தான் அதை இஸ்லாம் கடமையாக ஆக்கியிருக்கிறது. அதுதான் பாதுகாப்பிற்கான மிக அடிப்படையான அம்சம். அல்லாஹ் 2வது சொல்றான், ஃபலா தஹ்வஅன பில் கவுல், பெண்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நீங்க மக்களிடத்தில், ஆண்களிடத்தில் குலைந்து குலைந்து பேசாதீர்கள், சாஃப்டான குரல்ல பேசாதீங்க. பெண்களுக்கான அந்த ஒரு சப்தத்திலேயே ஒரு மயக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கிறது. பெண்களுடைய சப்தத்திற்கு அப்படி ஒரு ஆற்றல் நல்லா கொடுத்துருக்கிறான். அதனால் அந்நிய ஆண்களிடத்தில் நீங்கள் பேசுவதாக இருந்தால் சப்தத்தை நீங்கள் உங்களுடைய இயல்பான சப்தத்தில் பேசாதீங்க, வாய்ஸில் பேசாதீங்க, சப்தத்தை மாற்றி பேசுங்க. கொஞ்சம் கரடு முரடான அதாவது சப்தம் வந்து கொஞ்சம் கரடு முரடாக இருக்கிற மாதிரி நீங்கள் அமைச்சிக்குங்க. அதுதான் உங்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னு நல்லா குர்ஆனில் சொல்கிறான். பெண்களுடைய சப்தம் கூட மறைக்கப்பட வேண்டியது. காரணம், அதனால் கூட அவங்களுக்கு ஆபத்து வரும். அதனால தான் ஷரியத்தில் பெண்களுக்கு பாங்கு சொல்கிறதுக்கு அனுமதி இல்லை. சத்தம் போட்டு பாங்கு சொல்லக்கூடாது.
சத்தம் போட்டு இக்காமத் சொல்லக்கூடாது. சத்தம் போட்டு ஹஜ்ஜிக்கு போகக்கூடியவர்கள் தல்பியா பெண்கள் சொல்லக்கூடாது. ஆண்களுக்கு பின்னால் பெண்கள் தொழக்கூடிய ஒரு நிலை இருந்தால் இமாம் தவறு செய்கிற பொழுது ஒரு பெண் சப்தத்தால் எடுத்து கொடுக்க கூடாது. ஷரியத் இப்படிலாம் ஒரு சட்டத்தை ஏன் கொடுத்திருக்கிறது என்றால், பெண்கள் சப்தங்கள் கூட மறைக்கப்பட வேண்டும். ஏனென்றால் அது கூட அவங்களுடைய பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கிவிடும். ஒரு பொம்பளை புள்ள, வயசுக்கு வந்த புள்ள தனியா வெளியே போகக்கூடாதுன்னு ஷரியத் அழுத்தமாக சொல்கிறது. லா துசாஃபிரில் மர்அத்து இல்லா மஅஸி மஹ்ரமின். அவனுடைய அண்ணன், அவனுடைய தம்பி, அவனுடைய பாப்பா, அவனுடைய சின்னத்தா, யாராவது ஒருத்தர் மஹரமான ஒருத்தர் துணை இருக்கத்தான் ஒரு பெண் வெளியே போகணும், இல்லைன்னா வெளியே போகக்கூடாது. அது வணக்கம் சார்ந்த பயணமாக இருந்தாலும் அதுதான் சட்டம். இன்னைக்கு ஷரியத் அதுதானே சொல்லுது. ஹஜ்ஜிக்கு போறதா இருந்தா ஒரு பொம்பளை புள்ள, ஒரு பெண் தன்னுடைய மகரமான ஆண் துணை இல்லாமல் போறதுக்கு அனுமதி இல்லை, தனியா போகக்கூடாது. தொடர்ந்து போர்க்களங்கள் நடந்து கொண்டிருந்த காலம் மதீனாவுடைய வாழ்க்கை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அந்த நேரத்தில் ஒரு சஹாபி வந்து கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய மனைவி ஹஜ்ஜிக்காக நியத்து வைத்திருக்கிறாள், ஹஜ்ஜிக்கு புறப்படுகிறார், இப்போ போருக்கான அழைப்பு வந்து விட்டது, என்னுடைய பேரை நான் கொடுத்துட்டேன் போருக்கு வர்றேன்னு சொல்லி, இப்போ நான் என்ன செய்யணும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீ போருக்கு வர வேண்டாம், உன் மனைவியோடு சேர்ந்து ஹஜ்ஜிக்கு போ. அந்த நேரத்தை பொறுத்தவரை ஹஜ்ஜை விட போர்க்களம் ரொம்ப முக்கியமானது. இஸ்லாத்திற்கு வெற்றியை தேடித்தர வேண்டும் என்றால் இஸ்லாத்திற்கு பலம் வேண்டும், ஆற்றல் வேண்டும், அங்கே போர் வீரர்கள் அவசியம். ஆனால் அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ போருக்கு வர வேண்டாம், உன் மனைவியோட ஹஜ்ஜுக்கு போ, ஏன்னா உன் மனைவியினுடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம்னாங்க. பெண் மக்களை பாதுகாக்கிற அம்சங்களை, திட்டங்களை இஸ்லாம் வகுத்து கொடுத்திருக்கிறது. அந்த முறைப்பிரகாரம் நம்ம செஞ்சோம் அப்படின்னா பெண்கள் பாதுகாக்கப்படுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களை பாதுகாக்கிற விஷயத்தில் அதிக அக்கறை செலுத்தினார். நமக்கு தெரியும், 11 மனைவிமார்களில் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அப்படின்னு ஒரு மனைவி இருந்தாங்க இல்லையா, இவங்களுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் மதீனாவில் வச்சு நிக்கா நடக்கலை. மதீனாவில் வச்சு நிக்கா நடக்கலை. அவங்க எங்கேயோ இருந்தாங்க, இவங்க எங்கேயோ இருக்கிறாங்க, 2 பேருக்கும் நிக்கா நடந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்த அந்த காலகட்டத்தில் பல்வேறு நெருக்கடிகள் இஸ்லாமியர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருந்த அந்த நேரத்தில் சில சஹாபாக்கள் அபிசீனியாவிற்கு, எத்தியோப்பியாவிற்கு ஹிஜ்ரத்துக்கு போனாங்க. அப்படி ஹிஜ்ரத்துக்கு போனவர்களில் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களும் அவருடைய கணவர் உபைதுல்லாஹ் இப்னு ஜஹஷ் அவரும் போனார். கணவன் மனைவியா சேர்ந்து போறாங்க. ஆனா போன இடத்துல அவங்களுக்கு ஒரு சோதனை அல்லாஹ் கொடுத்தான். என்ன அப்படின்னா, அந்த உபைதுல்லாஹ் இப்னு ஜஹஷ் இருக்கிறாரு, அவர் ஏற்கனவே கிறிஸ்துவராக இருந்து இஸ்லாத்துக்கு வந்தவர், இஸ்லாமியராக தான் இருந்தார். அன்னைக்கு போகும் பொழுது, போன பிறகு அவருடைய நிலையில் மாற்றம் ஏற்பட்டது, அவருடைய சிந்தனையில மாற்றம் ஏற்பட்டுடுச்சு. மனைவியை கூப்பிட்டு சொன்னாரு, நான் ஏற்கனவே கிறிஸ்தவனா இருந்தேன், இப்போ இஸ்லாமியனா மாறிட்டேன், திருப்பவும் நான் வந்து கிறிஸ்துவனா மாறலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு தலையில இடி விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா கணவனுடைய துணையோடு தான் ஒரு இன்னொரு நாட்டுக்கு போயிருக்கிறாங்க, அங்க வேற யாரும் துணை இல்லை. கணவர் வந்து வேறு ஒரு மதத்திற்கு மாறுவதாக சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள்ட்ட கணவர்கிட்ட எவ்வளோ சொன்னாங்க, இந்த மாதிரி இதுதான் சத்திய மார்க்கம், இதுதான் தீனுல் இஸ்லாம் தான் உண்மையான மார்க்கம், இதை விட்டு நீங்கள் போகக்கூடாது, இதை விட்டு போனீங்கன்னா உங்களுடைய மறுமை வாழ்க்கை கேள்விக்குறியாயிரும், நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஈமானை பற்றி எவ்வளோ எடுத்து சொல்கிறாங்க. அவர் வந்து அதை ஏற்றுக்கிற மாதிரி தெரியல, கடைசியாக அவர் கிறிஸ்துவராகவே மாறி போயிட்டார். கிறிஸ்துவராக மாறுறது மட்டுமல்லாமல் இவரையும் நிர்பந்தப்படுத்தினார், நீயும் கிறிஸ்துவராக மாறணும் அப்படின்னு சொல்லி. அந்த அம்மா உறுதியாக நின்றுட்டாங்க ஈமானில். கடைசியாக அவர் தண்ணி அதுன்னு சொல்லி அவர் மூத்தாயிட்டார். மதீனா மக்காவிலிருந்து அபிசீனியாவுக்கு போன இடத்துல கணவரோடு துணையோடு போன உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு இப்போ பாதுகாப்பு இல்லாமல் ஆயிடுச்சு. துணை இல்லையே, கணவர் இல்லையே, திருப்பி வந்தாலும் அவங்களுக்கு ஆறுதல் கிடையாது. ஏன் தெரியுமா, அவருடைய தகப்பனார் தான் அபூ சுஃபியான். அன்னைக்கு அவர் வந்து இஸ்லாத்திற்கு மிகப்பெரிய எதிரியாக இருந்தார், பிறந்த வீட்டுக்கும் போக முடியாது. கூட உடன் வாழ்ந்த கணவரும் அவர் மதம் மாறி மூத்தா போயிட்டார். இப்போ என்ன பண்றது?
ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு அபிசீனியாவில் ஏற்பட்டது. இந்த நிலையை அறிந்து கொண்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கிருந்து நஜ்ஜாஷி மன்னருக்கு கடிதம் எழுதினாங்க. அதுல 2 விஷயத்தை குறிப்பிட்டிருந்தாங்க. ஒன்று, நீங்க இஸ்லாத்துக்கு வரணும் அபிசீனியா மன்னருக்கு. 2வது விஷயம், எனக்கும் உம்மு ஹபீபாவுக்கும் நீங்க திருமணம் நடத்தி வைக்கணும். 2 விஷயத்தை குறிப்பிட்டிருந்தாங்க. இந்த கடிதம் கிடைக்கப்பெற்றவுடன் நஜ்ஜாஷி மன்னர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதோடு அங்கு இருந்து கொண்டே உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கும் பெருமானாருக்கும் திருமணம் முடிச்சு வச்சாரு. அவர் அங்கேயே வந்து மகர் கொடுத்தாரு, வலிமா செஞ்சார், எல்லாம் அங்கேயே முடிச்சார். கணவனை இழந்து தனியாக நின்ற உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதல் கிடைத்து விட்டது. பெருமானாருக்கு மனைவி ஆயிட்டாங்க. தனியாக ஒரு பெண் இருக்கிறாள், பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறாள் என்பதை அறிந்து கொண்டவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணுடைய விஷயத்தில் கவனம் செலுத்துகிறார்கள், அந்த பெண்ணையே மனம் முடிக்கிறார்கள். என்றால் பெண்கள் எங்கேயும் பாதுகாப்பு வளையத்தை விட்டு தாண்டி போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல இஸ்லாம் கவனமாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதில் கவனம் செலுத்தினாங்க என்பதை பார்க்கிறோம். எல்லா காலகட்டத்திலும் பெண்களுக்கு எதிரான சூழ்ச்சிகள் நடந்துகிட்டே தான் இருக்கும், ஆபத்து இருந்துகிட்டே தான் இருக்கும். இன்னைக்கு நேத்து நல்ல, எல்லா காலத்திலும் பெண்களுக்கு ஆபத்து இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. மதீனாவில் வந்து பனு கைனுக்கா அப்படின்னு சொல்லி ஒரு யூத கூட்டம் இருந்துச்சு. ஒரு வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்கிறார்கள். ஒரு பெண்மணி, இஸ்லாமிய பெண்மணி, வியாபாரத்திற்காக கடை வீதிக்கு போயிருக்கிறாங்க ஒரு பொருளை விற்கிறதுக்கு. அந்த பொருளை விலை பேசி வாங்கிட்டாங்க. இப்போ அந்த காசை வாங்கிறதுக்காக உட்கார்ந்துருக்கிறாங்க ஒரு இஸ்லாமிய பெண்மணி. அங்கே இருக்கக்கூடிய ஒரு யூதன், அந்த பெண்மணி இஸ்லாமிய பெண்மணி ஃபுல் ஹிஜாபோடு உட்கார்ந்துருக்கிறாங்க. அந்த யூதன் சொன்னானா, முகத்தை காட்டு, ஹிஜாபை விளக்கு, நான் பார்க்கணும் அப்படின்னா. முடியாது அப்படின்னு மறுத்துட்டாங்க. அதெல்லாம் முடியாது, எதுக்கு நான் காமிக்கணும், பொருள் விற்கிறதுக்கு வந்திருக்கிறேன், உங்களுக்கு திருப்தி ஆயிடுச்சு, வாங்கியாச்சு, காசை கொடுக்க வேண்டியது தானே, என் முகத்தை பார்த்து என்ன செய்ய போறீங்க, முகத்தை காட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படியான்னு சொன்ன உடனே அந்த பெண்மணி உட்கார்ந்துருக்கவே அந்த யூதன் என்ன செஞ்சான்னா, பின்னாடி வழியாக போய் அந்த பெண்ணுடைய பின்னால் இருந்து ட்ரெஸ்ஸை எடுத்து ஒரு அங்கே இருக்கக்கூடிய ஒரு கல்லை எதுலேயே கட்டி விட்டான். பின்னால் பகுதியை கட்டி விட்டால் என்ன ஆகும், எழுந்திருக்கும் பொழுது ட்ரெஸ்ஸு தனியாக கழண்டு விழுந்துருச்சு. அந்த பெண்மணியுடைய மானம் போன உடனே அந்த பெண்மணி அப்படியே பரிதவித்து போய்விடுகிறார். முகத்தையே காட்ட மாட்டேன்னு சொன்ன அந்த பெண்மணி அவுரத்து மறைக்க வேண்டிய பகுதிகள்லாம் வெளியே தெரிஞ்ச உடனே, அதுவும் ஒரு வெட்ட வெளியில் மக்கள் நடமாடக்கூடிய பகுதியில், அது பெண்ணுக்கு எவ்வளோ ஒரு சங்கடங்கள் கூச்சங்கள் ஏற்பட்டிருக்கும். அப்படியே ஒடிந்து போய்விட்டார். இதை பார்த்த ஒரு இஸ்லாமியர், எப்படி ஒரு பெண்ணிடத்தில் இப்படி நடந்து கொள்வாய் என்று சொல்லி அந்த யூதனோடு சண்டையிட்டு அந்த யூதனை கொன்று விட்டார். ஒரு பெண்ணிடத்தில் எப்படி நடந்துக்கலாம் அந்த மாதிரி அப்படின்னு கோபம் ரோஷம் ஏற்பட்டு, சத்தியத்திற்காக ரோஷப்பட வேண்டும், வேகம் வர வேண்டும், கோபப்பட வேண்டும், இல்லை என்றால் அவன் முஸ்லிமே கிடையாது. ஒரு பெண்ணுடைய மானத்தில் விளையாடுகிற பொழுது அந்த நேரத்தில் மௌனமா இருந்தார்னா என்ன அர்த்தம், அந்த யூதனை கொன்னுட்டார். ஒரு யூதனை கொன்னுட்டுருவியா அப்படின்னு சொல்லி மற்ற யூதர்கள்லாம் சேர்ந்து அந்த இஸ்லாமியர் அந்த சஹாபியை கொன்னுட்டாங்க. இந்த விஷயம்தான் அப்படியே பெரிய பிரளயமாக மாறி பனு கைனுகா கூட்டத்தாருக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் மத்தியில் ஒரு போராக வெடித்தது என்று வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். நான் சொல்ல வருகிற செய்தி, அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் பொது இடங்களில் பெண்களுக்கான பாதுகாப்பு கேள்விக்குறியாகவே இருக்கிறது. பெண்களை வேறு மாதிரியாக பார்க்கக்கூடிய நிலை எல்லா காலகட்டத்திலும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. எனவே பெண்களை பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது, குறிப்பாக பெற்றோர்களுக்கு இருக்கிறது. எனவே தேர்வு முடிவுகள் வெளியாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பெண் பிள்ளைகளை எங்க படிக்க வைக்கலாம், எந்த காலேஜில் சேர்க்கலாம், எந்த ஹாஸ்டல்ல சேர்க்கலாம் அப்படின்லாம் யோசித்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் எங்க சேர்த்தாலும் எங்க படிக்க வச்சாலும் செல்லக்கூடிய பாதைகளிலும் அவர்கள் படிக்கக்கூடிய இடங்களிலும் அவர்கள் வந்து போகக்கூடிய இடங்களிலும் அவர்களுக்கு சரியான பாதுகாப்பு இருக்குதா அப்படிங்கிறத ஊர்ஜிதப்படுத்திட்டு தான் நீங்க சேர்க்கணும். அப்படி பாதுகாப்பு இல்லைன்னா அப்படிப்பட்ட ஒரு கல்வி நமக்கு தேவையில்லை. இன்னைக்கு கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம், குன்றத்தூர் பகுதியிலேயே
புர்கா போட்ட பிள்ளைங்க பொட்டு வைத்த பையனோட போயிட்டு இருக்கிறாங்க. நான் என் கண்ணால் பார்த்துருக்கிறேன். இந்த பகுதி பிள்ளையான்னு எனக்கு தெரியாது, புர்கா போட்டு தான் போகுதுங்க. குன்றத்தூர் பகுதியில் நானே பார்த்துருக்கிறேன். நம்ம பிள்ளைங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துடக்கூடாது இல்லையா? நாம் எவ்வளவு கவனமாக எச்சரிக்கையோடு விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். இன்னைக்குள்ள காலகட்டம் அப்படிப்பட்ட காலகட்டமாக இருக்கிறது. வெளியே போனால் அந்த பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பே இல்லை சுத்தமாக. அதனால் காலேஜ் நீங்கள் சேர்க்கிறதா இருந்தால் நீங்கள் கொண்டு போய் விட்டுட்டு வருவீங்க, அதற்கான சூழல் இருக்குதுன்னா சேருங்க. படிக்கக்கூடிய இடங்கள்ல அவங்களுக்கு எந்த விதமான ஒரு தொந்தரவுகளும் ஏற்படாது அப்படின்னு தெரிஞ்சா சேருங்க. இல்லை என்றால் பெண்கள் விஷயத்தில் நாம் பொம்பளை விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அவங்களுடைய பாதுகாப்பு, அவங்களுடைய மானம், அவங்களுடைய கண்ணியம், அவங்களுடைய உயிர் ரொம்ப முக்கியம் கல்வியை விட அப்படிங்கிறத நாம் இந்த நேரத்தில் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் பிள்ளைகளை பாதுகாப்பு அம்சங்களுக்குள் அல்லாஹு தஆலா அவர்களை ஆக்கி வைப்பானாக. வெளியே செல்லக்கூடிய இடங்களில், அவர்கள் பயிலக்கூடிய இடங்களில் எந்த விதமான அசம்பாவிதங்கள் நடக்காமல் நம் பிள்ளைகளை அல்லாஹு தஆலா அவனே பாதுகாத்துக் கொள்வானாக என்று கூறி என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹுர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.